ஹலோ பசங்களா, கிளாஸ் 11 இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ தான். சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 9.1 9.2 9.3ல எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸசைஸ் 9.1லையும் 9.2லையும் கான்செப்ட், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் 9.3ல இருக்கிற எக்ஸாம்பிள் முன்னாடி சால்வ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம அதில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? போன தடவை நம்ம நிறைய நம்ம இன்ஃபைனட் லிமிட்ஸ்னா என்ன, ஸோ லிமிட்டட் இன்ஃபினிட்டினா என்ன அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யாராவது முன்னாடி வீடியோஸ் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு கிளியரா புரியும், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணனால ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸசைஸ் 9.3ல இருக்கிற கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ணுவோமா? எஸ், ஹியர் இஸ் மை பென். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா கண்ணா. வா வா வா. ஸோ இங்க என்ன இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இந்த ஃபங்க்ஷனுக்கு. சரி, ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எந்த பாயிண்ட்ல? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. சரி, ஃபர்ஸ்ட் லிமிட் எழுதுங்க. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு -2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் -2 மைனஸ்ன்னு போட்டுக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் -4 divided by x square plus 4x plus 4 into x plus 3. Okay. So பாருங்க. So x is equal to -2. Straight away substitute பண்ணா இங்க என்ன ஆயிடும்? Numerator 0, denominator வந்து இங்க என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. 0 by 0 form, which is indeterminate form இல்லையா? So நம்ம என்ன பண்ணணும்? இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு -2 மைனஸ் என்ன ஆயிடும்? எக்ஸ் -2 எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதுதானே எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தானே, இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இல்லையா? ஓகே, x plus 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நியூமரேட்டர் என்ன ஆயிடுச்சு? 0 ஆகல. இப்போ -2 சப்ஸ்டியூட் பண்ணா நியூமரேட்டர்ல -4 வரும். டினாமினேட்டர் இப்போ என்ன ஆயிடுது? 0 ஆகுது. ஸோ நான் இங்க வெரி க்ளோஸ் வேல்யூ தானே எடுக்கிறேன். ஸோ ரொம்ப க்ளோஸ், வெரி க்ளோஸ் வேல்யூ. ஸோ டினாமினேட்டர்ல 0 வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டர்ல 0னா 0 எக்ஸாக்டா வராது, வெரி க்ளோஸ் டு 0ன்னு வரும். ஸோ அதை வச்சு பார்த்தா அது பிளஸ் இல்லைன்னா -∞, அதோட சைனை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன பிளஸ் இன்ஃபினிட்டி வருதா -∞ வருதான்னு பார்ப்போம். ஸோ எனிவோ மேலே என்னது? -4 தான். ஸோ மேலே கண்டிப்பா நெகட்டிவ் நம்பர். டினாமினேட்டர் பாருங்க, இங்க -0 -2 தானே இருக்கு. அப்போ -2க்கு லெஃப்ட் சைட பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன வரும்? -2.001. ஸோ இந்த மாதிரி வருமா? ஸோ அப்போ அதை நான் இங்க போடும்போது -0.001. ஸோ இங்க -2.01 போட்டா எனிஹவ் இங்க பாசிட்டிவ் தான், இங்க நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் டினாமினேட்டர்ல நெகட்டிவும், ஸோ நியூமரேட்டர்லயும் என்ன வருது? நெகட்டிவும் வரும்போது ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். எனிஹவ் டினாமினேட்டர்ல வெரி க்ளோஸ் டு 0 வரனால ஆப்வியஸா இது இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்க என்ன சொல்றோம்? எக்ஸோட வேல்யூ -2 மைனஸ்க்கு போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எதுக்கு போகுது? -∞ போகுது. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்க என்னது? -∞. ஸோ இதுதான் என்னது? நீங்க எழுத வேண்டிய ரிசல்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் முடிச்சாச்சு. இனி நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போறோம். ஸோ எஃப் ஆஃப் 2 -2 பிளஸ் போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் எதுக்கு அப்ரோச் ஆகுது? -2 பிளஸ்க்கு அப்ரோச் ஆகுது. ஸோ அப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் -4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. இப்போ இதுவுமே என்னது? 0/0 which is indeterminate form. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும்.
லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு மைனஸ் 2 பிளஸ் இங்க என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இங்க ரைட் சைட்ல ஸோ மைனஸ் 2க்கு ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூ தானே. இப்போ இங்க என்ன வரும் வெரி க்ளோஸ். இப்போ மைனஸ் 1.9 அப்படி வருமா. ஸோ இப்போ மைனஸ் 1.9 போட்டா இங்க பாசிட்டிவ், இங்க ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்கும். இதுவும் என்ன வரும் பாசிட்டிவ்ல தான் வரும். டினாமினேட்டர் பாசிட்டிவ்லயும் நியூமரேட்டர் நெகட்டிவ்லயும் வருது. டினாமினேட்டர் 0 தான், ஆனா வெரி க்ளோஸ் டு 0. அப்போ வெரி க்ளோஸ் டு 0னா 0.00019 அர்த்தம். டினாமினேட்டர் ரொம்ப 0க்கு க்ளோஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ நியூமரேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்து டினாமினேட்டர் 0க்கு ரொம்ப க்ளோஸா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகுமா. இப்போ மேல நெகட்டிவ்லயும் கீழே பாசிட்டிவ்லயும் இருக்கிறதுனால இது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருமா. எஸ். ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம், எக்ஸோட வேல்யூ -2 பிளஸ் பாசிட்டிவ்ல இருந்து, அதாவது ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு வரும்போது ஸோ அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எதுக்கு போகுதாமா -2 பிளஸோட வேல்யூ இஸ் அப்ரோச்சிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ வேல்யூ நம்ம அதே போட்டுக்கலாம் இல்லையா, எக்ஸ் போட வேணாம். ஸோ இதுவுமே யூ கேன் ரைட் -2 மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இது ரொம்ப எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஸோ இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி, இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி. சாரி, இந்த இடத்துல பிளஸ் இன்ஃபினிட்டி தானே இருந்தது. எஸ், இன்ஃபினிட்டி டாக்கண்ணா இங்க. ஸோ இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி, இந்த இடத்துல தான் என்னது மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் போயிடலாமா, நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாமா. எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்ரோச் ஆகுது 3க்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. நியூமரேட்டர் 0, டினாமினேட்டரும் 0 தான் வருது. இட் இஸ் ஆஃப் 0/0 ஃபார்ம் இல்லையா, விச் இஸ் இன்டிட்டர்மைன்ட் ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், எக்ஸ் அப்ரோச்சிங் டு 3, எக்ஸ் மைனஸ் 9, சாரி எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ, ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வந்துடும், ஸோ யூ கெட் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுமா. இப்போ நியூமரேட்டர் 0 ஆக போறது இல்லை. நியூமரேட்டர் உங்களுக்கு என்ன வருது, பாசிட்டிவ்ல 9 வருது. ஆனா டினாமினேட்டர் இப்போ 0 ஆகுது. டினாமினேட்டர் 0 ஆச்சுனாவே இன்ஃபினிட்டி தான் இல்லையா. ஸோ அப்போ பிளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியா செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போமா. ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு 3 minus x plus 3 divided by x square into x minus 3. So 3க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ 2.999 போடலாமா. 2.999 டினாமினேட்டர் போறது வந்து டினாமினேட்டர் ரொம்ப சின்ன வேல்யூ ஆக்குது இல்லையா. ஸோ அப்போ 2.999 போறனால இங்க என்ன வரும், -0.0001 வருமா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் வெரி க்ளோஸ் டு 0, ஆனா என்னது நெகட்டிவ்ல வருது. டினாமினேட்டர் நெகட்டிவ்லயும் நியூமரேட்டர் பாசிட்டிவ்லயும் வருதா. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுது, ஸோ இந்த வேல்யூ எது கொடுக்குது, எஸ் என்னையோ டினாமினேட்டர் 0வா இருக்கிறதுனால இது இன்ஃபினிட்டி தான். நியூமரேட்டர் பாசிட்டிவ் டினாமினேட்டர் நெகட்டிவ் வரனால இது மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது போடணும். ஸோ அப்போ இங்க என்ன சொல்லிடுறோம், எக்ஸ் அப்படிங்கிறது 3 மைனஸ்க்கு போகும்போது ஸோ என்னோட எஃப் ஆஃப் left hand limit f of 3 minus oda value is tending to minus infinity. Understood? So அதே மாதிரி right hand limit கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ என்னது, limit x approaching to 3 plus அதே மாதிரி x plus 3 divided by x square 3 plus sorry x minus
3. சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3க்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ அப்போ 3.0001. எனிஹவ் டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ என்னவாகும்? நியூமரேட்டர் பாசிட்டிவ் தான், டினாமினேட்டர் என்னது 3யை விட பெரிய வேல்யூ வரனால இதுவும் 3யை விட பெரிய வேல்யூ விச் இஸ் வெரி க்ளோஸ் டு 3 இருக்கிறதுனால இதுவும் பாசிட்டிவ்ல தான் வரும். ஆனா வெரி க்ளோஸ் டு 0. அப்போ வெரி க்ளோஸ் டு டினாமினேட்டர் வெரி க்ளோஸ் டு 0னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் இன்ஃபினிட்டின்னு வருமா? ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரேன்? எக்ஸ் அப்படிங்கிறது 3 பிளஸ்ஸா இருக்கும்போது, ஸோ ரைட் சைட்ல 3 அப்ரோச் ஆகும்போது எஃப் ஆஃப் லிமிட் எஃப் ஆஃப் 3 பிளஸோட வேல்யூ பிளஸ் இன்ஃபினிட்டி போகுது. சரிங்களா? ஸோ இது பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ யூ கெட் தட் ரிசல்ட். So anyway limit does not exist. Anyway the limit does not exist. The limit does not exist. Particular left and right hand limit equal இல்ல. ஒன்னு minus infinity approach பண்ணுது left hand limit, right hand limit plus infinity approach பண்ணுது. Left hand limit minus infinity approach பண்ணுது, right hand limit plus infinity approach பண்ணுதுங்கிறது தான் உங்களோட கன்க்ளூஷன் இந்த क्वेश्चनல. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? எஸ். சோ இங்க என்ன ஆயிடுச்சு? லிமிட் இன்ஃபினிட்டி நோக்கி போகுதுடா கண்ணா. சோ லிமிட் x approaching to infinity 1 plus x minus 3x x cube, not x square, x cube. X cube divided by 1 plus x square minus 3x cube. எப்போ உங்களுக்கு x வந்து டெண்டிங் டு இன்ஃபினிட்டியா இருந்தாலுமே டினாமினேட்டர் 0 கொண்டு வர பார்க்கணும். டினாமினேட்டர்ல x கொண்டு வர பார்க்கணும். x டெண்டிங் டு இன்ஃபினிட்டினா சம்திங் டினாமினேட்டர்ல என்ன இருக்கணும்? x கொண்டு வர பார்க்கணும். அது எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிற ஹையஸ்ட் பவரையும் டினாமினேட்டர் இருக்கிற ஹையஸ்ட் பவரையும் என்ன பண்ணிக்கணும்? காமனா வெளியே எடுத்துடணும். சரிங்களா? சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இது ஏன் நம்ம அப்படி பண்றோம்னா, ஸோ நார்மலி எக்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது அது டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா, டினாமினேட்டர்ல பெரிய வேல்யூ போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்ன வரும்? 0ன்னு வரும். 1 by some big value is will approach to 0. அதுதான் ஐடியா. சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பண்றேன்? நியூமரேட்டர்ல பார்த்தா எக்ஸ் கியூப் தான் என்னது? பெரிய பவர். டினாமினேட்டர்ல பார்த்தாலும் எக்ஸ் கியூப் தான் பெரிய பவர். அப்ப நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் எக்ஸ் கியூப காமனா எடுத்துக்கலாமா? காமனா எடுத்து என்ன வரும் நமக்கு? ஒன் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 by x square, sorry, plus 1 by x square minus 3 divided by, இங்க x cube காமனா எடுத்தா you get 1 by x cube plus 1 by x minus 3. இப்போ I know that limit x approaching to infinity அப்படின்னா 1 by x ஓட வேல்யூ என்னது? 0 தானே. 1 by x இருந்தாலும் சரி, x square இருந்தாலும் சரி, இதோட வேல்யூ எல்லாம் 0. ஸோ இங்க x square இங்க x cube கேன்சல் ஆயிடும். இதோட வேல்யூ 0 0, இதுவும் 0 இதுவும் 0வா? அப்ப இங்க என்ன ஆயிடும்? லிமிட் x approaching to infinity minus 3 by minus 3, so which is equal to 1 ன்னு கிடைச்சிருமா? ஸோ இதுதான் இந்த லிமிட்டோட ஆன்சர். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இதுலயுமே என்னதான் இருக்கு? லிமிட் எக்ஸ் வந்து டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ மேலே இருக்கிற ஹையஸ்ட் பவரையும் கீழே இருக்கிற ஹையஸ்ட் பவரையும் நம்ம காமனா எடுக்கணுமா? எஸ். ஸோ இப்போ மேலே இருக்கிற ஹையஸ்ட் பவர் என்ன? எக்ஸ் டு த பவர் 4 காமனா எடுத்தா 1 minus 5 divided by x cube divided by, இங்க x ஸ்கொயரை காமனா எடுத்துடலாமா? அப்போ 1 minus 3 by x plus 1 by x square. இப்போ எங்கெங்கெல்லாம் டினாமினேட்டர்ல x இருக்கோ அங்க அதெல்லாம் என்னது? 0 0 0 0 இல்லையா? ஸோ இங்க இதையும் கேன்சல் பண்ணும்போது இங்க x ஸ்கொயர் மட்டும் நிக்குமா? ஸோ யூ கெட் லிமிட்
x approaching to infinity x square into 1 divided by 1 இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிக்கு போகுது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இதோட ஆன்சரும் எதுக்கு தான் போகும்? இன்ஃபினிட்டி. இங்கேயுமே இந்த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்ஃபினிட்டி ஒரு அன்பவுண்டடா ஒரு பெரிய வேல்யூவை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன். ஓகே, ஸோ ஈஸி தானடா கண்ணா. இப்படிதான் வந்து லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டியை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், இது பாருங்க, லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இது. ஸோ அப்போ எக்ஸ் கியூப் என்ன இருக்கும்? 2x plus 1 minus x square into 2x square minus 1 divided by 2 into x square minus 1 இங்க என்ன வந்துரும்? 2x plus 1. சரிங்களா? ஸோ இது பெருசா நான் வந்து உங்களை ரொம்ப calculation பார்ட்க்கு கொண்டு போக விரும்பல. வித்தவுட் calculation போல்ட் ஆல்சோ நம்மளால இதை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படிங்கிறது பார்த்துடலாம். இங்கே எக்ஸ் காமனா இருக்கா? ஸோ ஐம் டேக்கிங் எக்ஸ் அவுட் சைட். சரிங்களா? ஸோ இப்போ நியூமரேட்டரை மட்டும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, மித்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரியா? டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும், நியூமரேட்டரை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்? 2x to the power 4 plus x cube minus 2x to the power 4 minus of minus plus x square divided by 2x square minus 1 into 2x plus 1. சரியா? நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்க. லிமிட் x approaching to infinity. ஸோ இங்கே என்ன ஆயிடும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? இப்போ என்ன இருக்கும்? சரி, எக்ஸ் கியூபை நான் இங்கே காமனா எடுக்கிறேன். அப்புறம் என்ன ஆயிடும்? 1 பிளஸ் 1 by x. One by x. ஓகே, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்கே காமனா எடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்தா 2 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? அடுத்து எக்ஸ் காமனா எடுங்க. தென் வாட் யூ கெட்? 2 பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு வருமா? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், எக்ஸும் கேன்சல் ஆயிடும். சரியா? இப்போ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0வா? ஏன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்படி டினாமினேட்டர்ல இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0 தானே? எஸ். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? லிமிட் எக்ஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. நியூமரேட்டர்ல 1 மட்டும் தானே இருக்கு, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 into 2. ஸோ your answer is 1 by 4. பாருங்க எவ்வளோ சிம்பிளா சால்வ் பண்ணலான்னு. ஸோ இப்படிதான் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ ரொம்ப மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச சில ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க லிமிட் பிளஸ் சீரீஸ் இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் n approaching to infinity 1 plus 2 plus 3 plus etc up to n divided by 3n square plus 7n plus 2. ஸோ இதோட வேல்யூ 1 by 6 தான் நான் ப்ரூவ் பண்ணும். சரி, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் இருக்குல்ல, இந்த 1 plus 2 plus 3 plus etc up to n எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இது என்ன ஆக்சுவலி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ இதை n into n plus 1 divided by 2 எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ we have a formula. 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம இது படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதான் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்க போறேன். n வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது, n into n plus 1 divided by 2 divided by 3n square plus 7n plus 2.
ஸோ நெக்ஸ்ட்ல என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர்ல இருந்து n இருக்கு லிமிட் n approaching to infinity. ஸோ n ஆல்ரெடி இருக்கு. ஸோ இன்னொரு n இந்த டேர்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காமனா எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன காமனா எடுத்தா இங்க என்ன வரும், 1 plus 1 by n வருமா. ஸோ இந்த 2 டினாமினேட்டரோட சேர்ந்துரும் இல்லையா. ஸோ 2 into இங்க n ஸ்கொயரை காமனா எடுக்கிறேன். ஸோ n ஸ்கொயரை காமனா எடுத்தா இங்க என்ன வரும், 3 plus 1 by n plus 1 by n ஸ்கொயர்னு வருமா. எஸ். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் டினாமினேட்டர்ல n இருக்கோ ஸோ தட் வில் பிகம் 0 பிகாஸ் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும், ஸோ இங்க n இருக்கு இல்லையா, n ஸ்கொயர். ஸோ இந்த n ஸ்கொயர் இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ லிமிட் n approaching to infinity. ஸோ இங்க என்ன இருக்கும், நியூமரேட்டர்ல n மட்டும் இருக்கும், டினாமினேட்டர்ல 2 into 3 மட்டும் இருக்குமா. that is nothing but 1 by 6. So this is the answer. பாருங்க எவ்வளவு சிம்பிளா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோன்னு. கொடுத்திருக்கிறத அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ இங்க இருந்து n அப்படியே இருக்கு, n 2 டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா, இந்த 2வை நான் டினாமினேட்டரோட சேர்த்து எழுதிக்கிறேன். ஸோ டினாமினேட்டர்ல இருந்து n ஸ்கொயரை காமனா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேர்ம்ல இருந்து n காமனா எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ எடுத்துட்டு டினாமினேட்டர்ல n வர மாதிரி பண்ணிட்டு டினாமினேட்டர்ல n வர டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே 0ன்னு கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணா you will be getting the answer. நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். லிமிட் n tending to infinity 1 square plus 2 square plus etc up to 3n square. இதை பார்த்து நீங்க பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம்டாக்கன்னா வெரி சிம்பிள். சரியா, 1 plus 2 plus 3 plus etc up to 5n. சரியா, இங்க 2n plus 3 இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தனியாக ஃபார்முலாஸ் இங்கே எழுதிடலாம். ஸோ இங்கே 1 plus 2 plus etc up to 5n கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொன்னேன், n இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிக்கணும், 5n போடணும். சப்போ இங்கே என்ன வரும், 5n into 5n plus 1 divided by 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus etc up to n ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, n into n plus 1. 1 minute. n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதான ஃபார்முலா. இப்போ ஆனால் இந்த இடத்துல என்ன இஷ்யூனா 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus எக்ஸெட்ரா அப் டு 3n ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். 3n the whole ஸ்கொயர். n இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 3n போடணும். 3n into 3n plus 1 into 3n அப்படின்னா 6n வருமா. 6n plus 1 divided by 6. சரியா, ஆமாவா. இங்க 3 தானே, 3 2 6 5. ஓகே கரெக்ட். ஸோ இது 1 இது 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இந்த இடத்துல. எஸ், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே ஈக்குவல் டு போட்டு ஸோ லிமிட் n approaching to infinity. ஸோ இதோட வேல்யூ என்னது 1/2. அப்போ n into 3n plus 1 6n plus 1 divided by 2 into divided by 6 divided by 2 into 5n into 5n plus 1 divided by 2. சரிங்களா, அதுக்கப்புறம் into 2n plus 3. ஸோ இப்போ என்ன ஆகும், 2 going to be get cancelled. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோ. லிமிட் n approaching to infinity n into. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ல இருந்து என்ன காமனா எடுத்தா என்ன வரும், 3 plus 1 by n வருமா.
நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த டேர்ம்ல இருந்து என்ன காமனா எடுக்கிறேன், மறுபடியும் இங்க என்னது 6 + 1/n வருமா, டன், டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 5n அப்படியே இருக்குமா, இன்டூ அங்கிருந்து என்ன காமனா எடுத்தா 5 மைனஸ் 5 + 1/n வருமா, இங்க இருந்து மறுபடியும் ஒரு என்ன காமனா எடுக்கிறேனா, என்ன காமனா எடுத்தா வாட் யூ கெட் 2 + 3/n வருமா, எஸ், எங்கெங்கெல்லாம் டிவைடட் பை n இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும் 0 போட்டுக்கணும் இல்லையா. சப்போ இந்த n கேன்சல், இந்த n கேன்சல், இந்த n கேன்சல். ஸோ நமக்கு இங்க என்ன வரும் 3 + 0 into 6 + 0 divided by 5 into 5 + 0 3 + 0 இல்லையா. டினாமினேட்டர்ல எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அந்த டேர்ம் எல்லாமே என்னவாயிடும், யா 0 ஆயிடும். ஏன்னா n வந்து என்னது இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ அப்போ லிமிட் n approaching to infinity வேல்யூ என்னது 3 into 6 divided by 5 into 5 into இங்க 2 தானே டாக்கணும் வரும், சாரி 2 + 0 தானே, யா ஏன்னா இங்க 2 தானே இருக்கு, 2 + 0. ஸோ யூ கெட் 2. ஸோ இது 1 டைம், இது 3 டைம், ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்ன வந்துருச்சு 9/25. பாரு எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பாரு இந்த கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலாஸை எடுத்து இந்த ஃபார்முலா தனியாக ஒர்க் அவுட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி என்ன காமனாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. இவ்வளோ சிம்பிள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினும். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்கலாம் சரியா. ஸோ இது பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸோ அதனால நான் கொண்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது நீங்கள் இப்போ இதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இன்ஃபைனைட் சீரீஸ், ஃபைனைட் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. ஃபைனைட் சீரீஸில் நீங்கள் டெலிஸ்கோபிக் சீரீஸ்னு ஒரு டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த கான்செப்ட் வருது. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த லிமிட்குள்ளே இருக்கிறத நான் சேர்த்து சால்வ் பண்ணுறேன். 1 divided by 1.2 plus 1 into 2 தான் அது. 1 divided by 2 into 3 plus 1 divided by 3 into 4 plus etc. up to 1 divided by n into n plus 1. ஸோ இதை சம்மேஷனில் எழுதுறேன்னா சம்மேஷனில் என்னோட வேல்யூ 1ல இருந்து என்னுக்கு பதிலாக கேன்னு வச்சுக்கலாமா, கேயோட வேல்யூ 1ல இருந்து n வரைக்கும் போகுது. ஸோ இப்போ 1 divided by இங்க என்ன பண்ணிக்கிறேன், எஸ் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஸோ டு த பவர் k into k plus 1 எழுதிக்கலாமா. ஸோ இதுதானே இதோட ஜென்ரல் டேர்ம். ஸோ இந்த ஜென்ரல் டேர்மை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை மட்டும் எப்படி எழுதலாங்கிறதுக்கு சொல்ற ஐடியா சரியா. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 1 divided by k into k plus 1. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் என்ன பண்றேன், நான் சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா. சப்ராக்ட் பண்ணா -1 கிடைக்குமா, எஸ் ஆர் நோ. இல்லைன்னா k plus 1 minus k பண்றேன் அப்படின்னா என்ன வரும், 1 வருமா. ஸோ மேலே இருக்கிற 1 நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், k plus 1 minus k யா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கிறத வச்சு நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட்டை ரிலேட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்குது இல்லையா, k plus 1 minus k. ஸோ இங்கே டினாமினேட்டரில் k into k plus 1 வரும். ஃபர்தராக நான் என்ன எப்படி எழுதிக்கலாம், k plus 1 divided by k into k plus 1 minus k divided by k into k plus 1 எழுதிக்கலாமா. ஸோ இங்கே k கேன்சல் ஆகிடும், k plus 1 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1 divided by k into k plus 1 நான் எப்படி எழுதிக்கலாம், எஸ் 1 by k minus 1 by k plus 1 எழுதிக்கலாமா. ஸோ இது மாதிரி மேலே இருக்கிற சீரீஸை எழுதிக்கிறேன். சம்மேஷன் ஆஃப் k is equal to 1 to n 1 divided by k into k plus 1 எப்படி எழுதிக்கிறேனா, summation of k is equal to 1 to n 1 divided by k
மைனஸ் 1 டிவைடட் பை கே பிளஸ் 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? இந்த நெக்ஸ்ட் கே இருக்க வேண்டிய இடத்துல 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போலாமா? 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? கே பை 1 டிவைடட் பை 1 by 1 minus 1 divided by 2. So, இது first term. Second term என்னது? Plus 1 k இருக்க வேண்டிய இடத்துல 2 போடணும். அப்போ பார்க்கும்போது 1 divided by 3. So, next. Third term என்ன பண்ணுவீங்க? 1 divided by 3 minus 1 divided by 4. So, plus. So, அப்படியே போயிட்டே இருக்குமா? Last term என்ன வரும்? 1 divided by n தானே? minus 1 by n plus 1. So, நல்லா பாருங்க என்னென்ன term cancel ஆகுதுன்னு. first term அப்படியே இருக்கு. இதுல இருக்கிற second termும் upcoming first termும் cancel ஆகுது. இதோட last termும் upcomingல இருக்கிற first termும் cancel ஆகும். இதோட termும் upcomingல இருக்கிற first termும் cancel ஆகும். அதே மாதிரி இந்த termும் previousல இருக்கிற last termும் cancel ஆகுமா? எதுவும் மட்டும் மிச்சமாகும். இதுவும் மட்டும் தானே. அப்போ 1 minus 1 divided by n plus 1. So, இதுதானே இந்த சம்மோட வேல்யூ. So, அப்போ லிமிட்ல இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? So, அப்போ லிமிட் n approaching to infinity. So, இந்த சீரீஸ் தான் என்னது? இது. So, இதோட வேல்யூ தானே இது. So, அங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா இந்த வேல்யூவை? So, இப்போ இங்க என்ன வரும்? 1 minus 1 divided by n plus 1 இல்லையடா கண்ணா? ஸோ n இன்ஃபினிட்டிக்கு போகுது அப்படின்னா ஸோ இந்த இடம் என்ன ஆயிடும்? லிமிட் இந்த இடம் இன்ஃபினிட்டிக்கு போகுதுன்னா திஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ 1 divided by n plus 1ஓட வேல்யூ என்ன? 0. அப்போ லிமிட் n approaching to infinity 1 minus 0ன்னு வருமா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1. ஸோ ஆன்சர் 1 தானே. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடணும். ஸோ எங்கேயுமே நம்ம லிமிட் என்னது? 1க்கு தான் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்படி தான் இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். 9th one. So what it is? An important problem in fishery science is to estimate the number of fish presently spawning in streams and use this information to predict the number of mature fish or recruit that will return to the river during the reproduction period. If S is the number of spawners and R be the number of recruits. So, இப்போ Beaverton hot spawner recruit function அந்த ஃபங்க்ஷன் இங்க கொடுத்துருக்கான். சரியா? ஸோ ஒன்றும் இல்லடா, கொடுத்த ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுது. சரியா? ஸோ பெருசாக கொஸ்டின் படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. ஸோ ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை ஏஎஸ் பிளஸ் பியா. இங்க என்ன? பீட்டாவும் ஆல்ஃபாவும். இது ஆல்ஃபா. சரியா? ஆல்ஃபாவும் பீட்டாவும் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? so that this function predicts approximately constant recruitment when the number of spawners is sufficiently large. Sufficiently large அப்படின்னா number of spawners இங்க எவ்வளவு? அதோட வேரியபிள் என்னடாக்கனா? எஸ் தானே. எஸ் வந்து sufficiently large அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ் இஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இங்கே நம்ம லிமிட் என்ன பண்ணிடணும்? எஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டிக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. ஆர் ஆஃப் எஸோட வேல்யூ என்ன? எஸ் டிவைடட் பை ஆல்ஃபா எஸ் பிளஸ் பீட்டா. ஸோ நார்மலாகவே நான் என்ன சொன்னேன்? எஸ் வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் இன்ஃபினிட்டிக்கு போகிற மாதிரி இருந்துச்சுனாவோ அது டினாமினேட்டர்ல கொண்டு வாங்க. எஸ் சம் ஃப்ராக்ஷன் டிவைடட் பைல கொண்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா லிமிட் எஸ் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி. நியூமினேட்டர்ல இருக்கிற எஸ் அப்படியே வச்சுக்க போறேன். டினாமினேட்டர் இருக்கிற எஸ் காமனா எடுத்தா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை எஸ்ன்னு வருமா? டினாமினேட்டர்ல எஸ் கொண்டு வந்துட்டு டினாமினேட்டர்ல எஸ் இருக்கு, சஃபிஷியன்ட்லி லார்ஜா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃப்ராக்ஷன் வந்து என்னது? 0க்கு டெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ பார்க்கும்போது இதோட வேல்யூ 0வா? ஸோ அப்போ இங்கே என்ன மட்டும் நிற்கும்?
So s cancel ஆயிடும். You get only limit s approaching to infinity 1 divided by alpha minus 0. So your answer is 1 by alpha. சரியா? So இதுதான் limit s sufficiently large இருக்கும்போது r of s ஓட function value 1 by alpha. So அது approximately constant recruitment அப்படிங்கிறது நமக்கு இங்கே சொல்றோம். சரியா? இது வந்து கான்ஸ்டன்ட் 1 by ஆல்பாக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ ஷோ பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இங்கேயும் பாருங்க. ஸோ சும்மா கொஸ்டின் நான் பழைய படிக்கல. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? சி ஆஃப் டி, டி வந்து என்ன 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 இங்கே கொடுத்துருக்காங்க? டி இஸ் சஃபிஷியன்ட்லி லார்ஜ், டி அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி இருக்கும் போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ லிமிட் t approaches to infinity, c of t ஓட வேல்யூ that is equal to limit t approaching to infinity 30t divided by 200 plus t plus t. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டீயை காமனா எடுக்கலாம். சரியா? ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும். அப்போதான் வந்து டி டிவிஷன்ல டி டினாமினேட்டர்ல வரும். டி டினாமினேட்டர்ல இருக்கு அப்படின்னா தான் என்னது? டி டெண்டிங் டு இன்ஃபினிட்டினா அந்த ஃப்ராக்ஷன் என்ன? அது ஜீரோக்கு அப்ரோச் ஆகும். ஸோ அந்த ஐடியாவை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். சேம் ஐடியா தான்டா கண்ணா. டீயை காமனா எடுத்தா இங்கே வெறும் 30 மட்டும் இருக்குமா? ஸோ இங்கே நீங்கள் டீயை காமனா எடுத்தா டி கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 200 டிவைடட் பை டி பிளஸ் 1 இல்லையா? t காமன் எடுத்தாச்சு. dt cancel ஆயிடும். So what you get? Limit t approaching to infinity. So you get இதோட வேல்யூ என்னது? t denominatorல இன்ஃபினிட்டில இருக்கும்போது 300 divided by t ஓட வேல்யூ will approach to 0. So அப்போ 30 divided by 0 plus 1. So you get 30 as the answer. Okay. So 30 என்ன கொடுத்திருக்காங்க? the concentration in grams per liter. grams per liter. சரி எழுதிடுவீங்க. ஸோ இதுதான் இதோட யூனிட். ஸோ முன்னாடி இது கான்ஸ்டன்ட்னால இதுக்கு யூனிட் தேவையில்லை. ஸோ இதுக்குமே கிராம்ஸ் பர் லிட்டருங்கிற யூனிட்டை எழுதணும். சரியா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் 9.3 முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 9.4 கான்செப்ட், அதில் நிறைய லிமிட் ஃபார்முலாஸ் படிப்போம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸசைஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.3. ஸோ கொஞ்சம் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த செஷன் உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய், see you all.